மகாராஷ்டிராவில் அபரிமிதமான ஒரு வெற்றியை பெற்றதற்கு காரணங்களை நாம் இப்பொழுது ஆய்வு செய்து வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவினுடைய வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய காரணங்கள், அவர்களுடைய உழைப்பு தான் இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு சார்த்தது என்று செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பே முழக்கங்களை வாக்காளர்களிடம் கடுமை சேர்த்தது. அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் பாஜகவினும் அதனுடைய நட்சத்திர வேட்பாளராக ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை ஆர்எஸ்எஸ் களமிறக்கியது. அவருடைய கோஷங்கள் நாம் பிளவுபட்டால் வீழ்வோம் என்ற சர்ச்சைக்குரிய முழக்கத்தையும் அவர் கொடுத்தார். இந்த முழக்கங்களோடு கூடிய சுவரொட்டிகள் மும்பையில் வேறு சில நகரங்களிலும் ஒரே இரவில் ஒட்டப்பட்டன. மாநிலத்தின் காங்கிரஸ் உட்பட பல எதிர்க்கட்சிகள் இதை வகுப்புவாத சிந்தனை மற்றும் மக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய நடவடிக்கைகள் என்று குறிப்பிட்டன. இந்த முழக்கம் சர்ச்சையாகி 3 நாட்களுக்கு பிறகு நாக்பூரில் உள்ள ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்க தலைமையகத்தில் அது பற்றி விவாதிக்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தோரயா ஹொசபாலே அவர் என்ன கூறுகிறார் என்றால், சில அரசியல் சக்திகள் சாதி மற்றும் சித்தாந்தத்தின் பெயரால் இந்துக்களை பிரிக்க முயற்சி செய்வார்கள். நாம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதாது, அதை எதிர்த்து போராடவும் வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் பிரிந்து விடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றார் அவர். இந்த செய்தி பாஜகவை எட்டியிருக்கலாம். ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் என்று புதிய முழக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்தார். சில அரசியல் ஆய்வாளர்கள் இதை யோகி ஆதித்யநாத்தின் முழக்கத்தோடு ஒப்பிட்டு மோடியின் முழக்கம் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கீழ் இயங்கும் லோக் ஜாக்ரான் மஞ்ச் மற்றும் பிரபோதான் மஞ்ச் ஆகிய 2 அமைப்புகளும் வீடு வீடாக சென்று ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் என்ற முழக்கத்தின் அர்த்தத்தை விளக்கக்கூடிய பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்துக்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் அவர்கள் இருப்பிற்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னார்கள். பிசினஸ் வேர்ல்ட் இதழ் மற்றும் தி ஹிந்து செய்தித்தாளின் கட்டுரைகளை எழுதும் அரசியல் ஆய்வாளர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்களில் இருந்து விலகியிருக்கும் சாதாரண வாக்காளர்களை இந்த முழக்கங்கள் சென்றடைந்துள்ளதாக தெரிகிறது. அதாவது தொலைக்காட்சி பார்க்காதவர்களையும் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நாம் பிரிந்தால் வீழ்வோம் என்பதுதான் அந்த முழக்கம். குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரா மட்டுமல்ல, பிற பெரிய மாநிலங்களிலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். பாரதிய ஜனதா இதை நன்கு அறிந்திருந்தது. ஏனெனில் இந்த தேர்தலில் அக்கட்சி அரசியலை ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்திருப்பதை மீண்டும் வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் தேர்தலோடு தொடர்புடைய தலைமை குழுவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேவேந்திர பட்னாவிஸ் தற்போது அவர் மிக முக்கியமானவராக இருக்கிறார். அதாவது முதல்வர் வேட்பாளராக இருக்கிறார். வாக்கு ஜிஹாதிகள் மற்றும் அராஜகவாதிகளை எதிர்த்து போராட நாங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை உதவியை நாடியிருக்கிறோம் என்றார் தேவேந்திர பட்னாவிஸ். தேவேந்திர பட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ் கோட்டை என விவரிக்கப்படும் நாக்பூரை சார்ந்தவர். அவருடைய தந்தையும் கங்காதர் பட்னாவிஸ், அவரும் ஒரு பாஜகவுடைய உறுப்பினர். இவர்கள் ஹரியானாவில் செய்ததைப் போல பாஜக ஒரு விஷயத்தை செய்தது. ஹரியானாவில் தேர்தல் பொறுப்பு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பில் இருந்து வந்த தர்மேந்திர பிரதானிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதே போன்று மகாராஷ்டிரா தேர்தலிலும் அஸ்வி வைஷ்ணவ், பூபேந்திர யாதவ் போன்ற சுயம் சேவக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதே போன்று நிதின் கட்காரி பாஜக தலைவராக இருந்த காலகட்டத்தில் 2010 பூபேந்திர யாதவுக்குத்தான் பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி பதவிகளுக்கு பாஜகவின் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களை நியமித்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதன் முன்னாள் பிராந்திய தலைவர் அதுல் பிமோயாவிடம் பாஜக தலைவர்கள் சந்தோஷ், அதாவது அருண்குமார் ஆகியோரோடு இணைந்து செயல்பட்டார்கள். தேர்தல் வெற்றிக்கு பிறகு கட்சியின் மூத்த தலைவரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிகவும் நெருக்கமானவரான நிதின் கட்காரி வீட்டுக்கு சென்று பட்னாவிஸ் வாழ்த்து தெரிவித்தார். நிதின் கட்காரிக்கும் அதே சமயம் மோடிக்கும் இன்றும் நீண்ட பகை இடைவெளி தொடர்கின்ற நேரத்தில்தான் கட்காரியை அவர்கள் சந்தித்தார்கள். கட்காரி ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை. ஆர்எஸ்எஸ்ஸிற்கு நிதி வளங்களை பெற்றுக் கொடுப்பதில் மிக பெரும் தொழிலதிபராக அவர் செயல்படுகிறார். அது மட்டுமல்லாமல் நிதின் கட்காரியும் தேவேந்திர பட்னாஸும் சித்போ பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பும் சித்போ பிராமண அமைப்பாகத்தான் சொல்லப்படுகிறது. அவருடைய தலைவர் மோகன் பகாவத்தும் அப்படியே செயல்படுகிறார். அதே போன்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு பல விஷயங்களை மனதில் வைத்தது. 2004 400 தாண்ட வேண்டும் என்று பாஜகவின் முழக்கம். அதன் வாக்காளர் அனைவரையும் வாக்களிக்க கூட தங்கள் வீட்டை விட்டு வெளிவராத நிலையில்தான் அவர்கள் இந்த யுக்தியை மாற்றினார்கள். அதே போன்று மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் சுமாரான செயல்திறன் என்றுதான் ஆர்எஸ்எஸ் இதை குறிப்பிட்டது. சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிராவில் மாவோயிஸ்டுகளை எதிர்த்து போராடுவது, விவசாயிகளுடைய நலன்கள் பற்றி பேசுவது இந்த தேர்தலில் பெரும் உதவி புரிந்தது என்கின்றார் ஆர்எஸ்எஸ் அந்த இதழில் தெரிவித்திருக்கின்றது. தி எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்ட தவறவில்லை. நகர்ப்புற வாக்காளர்களிடத்தில்
ஆர்எஸ்எஸ்னுடைய யுக்தி நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆர்எஸ்எஸ் இந்த மக்களவைத் தேர்தலில் மாநிலத்தின் பாஜகவின் செயல்திறனால் ஏமாற்றமடைந்த ஆர்எஸ்எஸ் தலைமை இந்த முறை பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டது. நாக்பூரில் உள்ள தி ஹிட்டாவாடா செய்தித்தாளில் அரசின் நிருபர் இதை விளக்கமாக கூறுகிறார். இந்த சிறப்பு என்னவென்றால், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பாஜக ஆளும் வடமாநிலங்கள் மட்டுமல்லாது தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஆட்கள் வரவழைக்கப்பட்டார்கள். கடந்த மக்களவைத் தேர்தலில் சராசரி செயல்திறனுக்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் ஒரு குழு அமைத்து ஊக்கம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த பிரச்சார திட்டத்தின் கீழ் வாக்காளர்களை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டார்கள். பாரம்பரிய பாஜக வாக்காளர்கள் ஏ பிரிவில் வைக்கப்பட்டார்கள். பி மற்றும் சி பிரிவில் உறுதியான பாஜக ஆதரவாளர்களாக இல்லாத மக்களை அவர்கள் குறிவைத்தார்கள். ராமல் கோயில் கட்டியது யார், எந்த அரசு பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கியது என்பது போன்ற பாணியிலே பிரச்சாரம் நடந்தது என்று கூறுகிறார் நாக்பூரில் உள்ள மூத்த பத்திரிகையாளர் பாக்கியஸ்ரீ ரவுத். அதாவது, தலித்துகளையும் மற்றும் ஓபிசி மக்களையும் கவர்வதற்கு அனைத்து திட்டங்களையும் திட்டமிட்டு நடத்தியது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஒரு சனாதன இந்துத்துவ அமைப்பாக இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் மிக கவனமாக தன் காயை நகட்டுவதிலும் ஆயிரக்கணக்கான கூட்டங்களை, கிட்டத்தட்ட 60,000த்திற்கும் மேற்பட்ட கூட்டங்களை அவர்கள் நடத்தியிருப்பதும், கிராம பஞ்சாயத்து வாரியாகவும் மக்கள் சென்றடைய முடியாத குக்கிராமங்கள், மலை கிராமங்கள், நகர்ப்புறங்கள், அதாவது மிக முக்கியமாக மும்பை போன்ற பகுதிகள், விதர்பா போன்ற பகுதிகள், வடக்கு மும்பை, அதாவது வடக்கு மகாராஷ்டிரா, தெற்கு, அதே போன்று கொங்கன், எல்லா பகுதிகளிலும் அவர்கள் பார்ப்பாட்டாக பிரிந்து மக்களை அணுகினார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களினுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய முடியாவிட்டாலும் வார்த்தைகளின் மூலம் பூர்த்தி செய்தார்கள். நாங்கள் பிரிந்துவிட்டால், இந்துக்கள் இல்லை என்றால் இந்த தேசம் அழிந்துவிடும், அந்நிய சக்திகள் உள்ளே கூடிவிடும், ஜிஹாதிகள் முறைப்படுத்தப்பட்டு அவர்கள் காங்கிரஸின் கைக்குலிகளாக களமிறக்கப்படுவார்கள், நாம் பிரிந்தால் வீழ்வோம் என்பதுதான் முழக்கம். மோடி மௌனியாக்கப்பட்டார். மோடிக்கு பதிலாக 2 கூட்டங்களில் மட்டுமே செயல்பட்டார். ஆனால் மீதி கூட்டங்களில் யோகி ஆதித்யநாத் நாம் பிரிந்தால் வீழ்வோம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்தார். அந்த முழக்கத்தை ஆர்எஸ்எஸ் வகைப்படுத்தியது. சந்தோஷ் போன்றவர்கள் இணைந்தார்கள். களப்பதிவு வெற்றியை தாண்டி தருகிறது. இதுதான் உண்மை காரணம் என்கின்றார்கள் அரசியல் விமர்சனங்கள். ஆனால் வருங்காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை சமைப்பதற்கு, அதாவது அவர்களை சமாளித்து வெற்றி யுகத்தை கையாள்வதற்கு இந்தியா கூட்டணி இதுபோன்ற ஒரு பெரும் செயல்பாட்டுள்ள அமைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்குமா? இந்த கேள்விக்கு இதுவரை பதில் இல்லதே என்பதே உண்மையாகும்.